உடனுக்குடன் செய்தி. தமிழக கேரள எல்லையில் உள்ள ஆரியங்காவு பகுதியில் வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது காட்டு யானைகள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தமிழக கேரள எல்லை பகுதியான கேரள மாநிலம் ஆரியங்காவு பகுதியில் ஏராளமான தமிழகத்தை சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் இந்த பகுதியில் வசித்து வரும் தமிழகத்தை சேர்ந்த குமார் என்பவர் அவரது விவசாய நிலத்தில் தற்போது வாழை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு இவரது விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டங்கள் இவரது விவசாய நிலத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட வாழைகளை சாய்த்து சேதப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் அங்கு இருந்த மற்ற பயிர்களான மிளகு, பாக்கு உள்ளிட்ட பயிர்களையும் சேதப்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்னும் சில நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை குலைகளை காட்டு யானை கூட்டம் சேதப்படுத்தி உள்ளதால் பெருமளவு அவர் நஷ்டமடைந்து உள்ளதாகவும், இதே போன்று பல்வேறு விவசாயிகள் இந்த பகுதியில் பாதிப்புக்கு உள்ளாவதால் வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வன விலங்குகள் விவசாய பகுதிக்குள் புகாத வண்ணம் சூரிய சக்தி மின்வெளி அமைப்பதற்காக நபார்டு வங்கி மூலம் ரூபாய் 1 கோடி நிதி கொடுக்கப்பட்டும் இதுவரை சூரிய சக்தி மின்வெளி அமைக்க வனத்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் விவசாயிகள் இந்த பகுதியில் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வருவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா. ரஞ்சித், இது குறித்த தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.